அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஞானபீடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். அன்பு சொந்தங்களே, டிசம்பர் 23 மார்கழி 8 2024 திங்கட்கிழமை இந்த பொருளை மாலை 6:30 மணிக்குள் நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்து சேர்த்தால் நிச்சயமாக பைரவரின் அருளால் யாராலும் வெல்ல முடியாத அதீதமான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அற்புதமான சூட்சமம். என்ன சூட்சமம்னு தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஞானபீடம் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இன்று முதல் தினமும் உங்களுக்காக எளிய சூட்சமங்கள், தாந்திரிகங்கள் பதிவிட போகிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நான் சொல்லக்கூடிய சூட்சமங்களை தொடர்ந்து பின்பற்றுங்க. இந்த ஆடியோ நீங்கள் கேட்குறீங்கன்னா இன்றிலிருந்து ஒரு 48 நாட்களுக்கு இந்த சேனலில் வரக்கூடிய சூட்சமங்களை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி பாருங்கள். இந்த 48 நாளில் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், மாற்றங்கள் நிகழும். அப்படி மாற்றங்கள் நிகழலை, நல்லது நடக்கலை அப்படின்னு இந்த சேனலை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ரொம்ப அற்புதமான சூட்சமங்கள் தினமும் உங்களுக்காக பகிரப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பு சொந்தங்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தெரிந்து கொள்ள நாம் ஞானபீடம் மந்திராலயம் என்ற ஒரு அற்புதமான மந்திராலயத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த மந்திராலயம் அப்படிங்கிறது என்னன்னா, வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜாதகம் பார்த்துக்கலாம், வாக்கு பார்க்கணும்னா வாக்கு பார்த்துக்கலாம். உங்கள் குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் கூடிய துன்பங்களுக்கு பரிகாரங்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வுகள், இப்படி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜாதகமோ அல்லது வாக்கு முறையிலோ வாட்ஸ்அப் மூலமாக மட்டும், நேரடியாக வர வேண்டியது கிடையாது. வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதை பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு தெரியணுனாலும் எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்க. அன்பு கூர்ந்து கால் பண்ண வேண்டாம். கால் பண்ணால் நாங்கள் எடுக்க மாட்டோம். எங்களது வேலை போல் வந்த மாதிரி நீங்கள் அப்புறம் சங்கடமாக நினச்சிப்பீங்க. எனவே வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து நீங்கள் ஜாதகமோ வாக்கோ பார்த்து கொள்ளலாம். நம்பர் தரப்பட்டுள்ளது. சரி, மார்கழி 8 அன்று மாலை 6:30 மணிக்குள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் மளிகை கடைக்கு சென்று சிறிது மிளகு வாங்க வேண்டும். 50 அல்லது 100 அல்லது 1/4 கிலோவோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த மிளகை வாங்கி உங்கள் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு சிவன் ஆலயம் அல்லது பைரவர் ஆலயத்துக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மிளகை வீட்டுக்கு கொண்டு வரணும். மிளகு வாங்குறீங்க, மிளகை கையில் வச்சுக்கிட்டே கோவிலுக்கு போகிறீங்க, சுவாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மிளகோடு சேர்த்துருங்க. அந்த மிளகை நீங்கள் பயன்படுத்தலாம். இவ்வளவுதான் சூட்சமம். இந்த சூட்சமத்தை செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்லது நடக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.